தமிழ் சினிமா எதை தான் நோக்கி பயணிக்குது? பேன் இந்தியன் படம் என்று நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லா படமே பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் தழுவுது. தமிழில் சொல்லிக்கொள்ளும்படியான பேன் இந்தியன் படம் எதுவும் உருவாகலை. கிட்டத்தட்ட கங்குவாவாக இருக்கட்டும், தக் லைஃபாக இருக்கட்டும், இது போன்ற படங்கள் எல்லாமே தோல்வியை தான் தழுவிருக்கு. தோல்வியை தழுவுனா கூட பரவாயில்ல, மாபெரும் டிசாஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் படம் நல்ல ரீதியான லாபத்தை கொடுத்துட்டு இருக்கு. அவரோட பேன் இந்தியன் படமான ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே லாபத்தை தந்தது. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படம் நடிச்சிருந்தார். இந்த படம் பார்த்திங்கன்னா 350 கோடி லாபம் கொடுத்தது. அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இந்த கூலி படத்தை தான் நம்பியிருக்கு. ஏன்னா லோகேஷ் இயக்கியிருக்காரு, நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. காரணம், ரஜினியோட மார்க்கெட் லெவல் ரொம்ப அதிகம். அவர் வச்சு படம் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த படம் ரஜினியோட தான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்லிட்டு வராங்க. அப்படி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. விறுவிறுப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போய்கொண்டிருக்கு. டிசம்பர் மாதத்தோட இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும் என்று சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் ஆகஸ்ட் 14 வெளியாக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்துடைய வெளிநாட்டு உரிமம், ஓடிடி உரிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக தொகைக்கு விலை போனதாக சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தில் ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் எப்போ நடக்க போகுது? அதாவது ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் லான்ச் இரண்டுமே சேர்த்து தான் நடத்த போகிறாங்க. அடுத்த மாதம் இந்த ஆடியோ லான்ச்சையும் ட்ரெய்லர் லான்ச்சையும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காராம். லோகேஷோட கெரியர்லேயே மிக பெஸ்ட்டான படமாக இந்த படம் இருக்கும் எனவும் ரஜினி மற்றும் லோகேஷ் 2 பேரும் பார்த்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த படம் 1500 கோடி கலெக்ஷன் பண்ணும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே இந்த படம் பெஸ்ட்டான படமாக இருக்கும் எனவும் தமிழ் சினிமாவுடைய காப்பாற்ற போகிற படம்னா அது கூலி படம் தான் என அனைத்து ரசிகர்களாலும் நம்பப்படுது. ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்த நிலைமையில் இப்போ அனைத்து ரசிகர்களும் கூலி படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் சாதனை செய்யுமா இல்லை தக் லைஃப் போல் சோதனை பண்ணுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.